Students, this is 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics. Now we can discuss about the very important relation by the ideal gas equation. Important relation means Mayer relation. It's very important question. It comes under 5 mark or 3 mark question. இந்த மேயர் ரிலேஷன் வந்து எதை பொறுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒர்க் டன் பை த குவாசி ஸ்டாட்டிக் மெத்தடு, இல்லை லாஸ்ட் கிளாஸாக பார்த்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மேயர் ரிலேஷன் வருது. இப்போ என்னென்னா, நம்ம கடைசியாக ஒரு கிளாஸ் வீடியோ ஒன்று பார்த்தோம். என்னென்னா, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பற்றி பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அண்ட் தென் அது மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த கேஸ் அப்படின்ட்டு, அதுலேயும் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம். இப்போ ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டாங்க, கவனிங்க. அந்த ஐடியல் கேஸில் வந்து ஒரு ஐடியல் கேஸோட மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் வந்து மியூ. மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஐடியல் கேஸுடைய அந்த மோலார் வால்யூமுடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்ன சொல்லுவோம், Q = MS டெல்டா டின்னு நம்ம மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த எம்னா இங்கே மியூ, இங்கே எஸ்னா மோலார்னா CS டெல்டா டி Q = அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஆரம்பிக்க போகிறோம். ஈக்குவேஷன் போகுது பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இது. ஒரு ஐடியல் கேஸினுடைய மோலுடைய எண்ணிக்கை, இந்த மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் வந்து மியூன்னு வச்சுங்க. ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது, ஒரு சிஸ்டம்னு என்ன சொல்லியிருக்கோம், அந்த பிஸ்டன் உள்ள கேஸ் இருக்கிற ஐடியல் கேஸு, அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். ஓகே. ஸோ அந்த ஐடியல் கேஸினுடைய ஒன் மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் வந்து மியூன்னு வச்சுங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது டெம்பரேச்சர் T. ஒரு ஐடியல் கேஸுடைய மோல் கான்செப்ட் வந்து மியூ, டெம்பரேச்சர் T, வால்யூம் V, ப்ரெஷர் P. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹீட்டை கொடுக்க போகிறோம், வெப்பத்தை கொடுக்க போகிறோம். ஹீட்டு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதாவது எந்த டினோட் பண்ணோன்னா Qன்னு சொல்லலாம். ஹீட் வந்து என்ன சொல்லலாம், Q. ஒரு Q அளவுக்கு ஹீட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சிஸ்டத்தில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு Q அளவுக்கு ஒரு ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஹீட்னால தான் என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு டெம்பரேச்சர் DT அளவுக்கு என்ன பண்ணுது, ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி செல்சியஸ்னால் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒரு 2 டிகிரியோ 3 டிகிரியோ when we give the heat to the concerned gas molecules, automatically temperature will be increases. Certain temperature, minimum temperature will be increases. The temperature is known as the DT. பாருங்க, 1 mole of ideal gas வந்து mu, temperature T, வால்யூம் V, ப்ரெஷரு P. அப்போது therefore ஹீட் கேஸ், ஒரு ஹீட்டை கொடுக்குறோம், அப்போ அந்த கேஸ் வந்து DT அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஓகே. ஆனால் அங்கே எந்த வித வேலையும் நடக்கலை. பட் நோ ஒர்க் டன். வேலை W வந்து நடக்கலை, ஒர்க் டன் வந்து நடக்கலை. பட் த ஹீட் ஃப்ளோஸ் டு சிஸ்டம் வில் இன்க்ரீஸ் த இன்டர்னல் எனர்ஜி. அந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஆனால் வேலை எதுவும் நடக்கலை. என்ன வேலைன்னா என்ன, அந்த பிஸ்டன் மேலேயும் கீழே ரிலீஸ் ஆகிறது தான் ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் நடக்கலை. ஸோ ஹியர் when we give the heat means automatically the heat will be transferred by the conductor to the gas molecule. Suddenly certain temperature will be increases. That means DT temperature will be increases. But there is no work done. But on the system the gases internal energy will be increases அப்படிங்கிறாங்க. வெப்பத்தை கொடுப்பதனால் உட்புற ஆற்றல் என்பது அதிகமாவதே ஒழிய வேலை எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கேஸுக்கு வந்து பாருங்கள், அந்த ஒரு இன்டர்னல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அதேமாதிரி சாதாரணமாக ஒரு கேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். ஸோ when we give the heat to the concerned gases means automatically the temperature will be rises through the DT or some certain temperature, and also internal energy also increases, certain value increases. So that certain value of temperature is DT means certain value of internal energy is DU அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதை வந்து சேஞ்ச் இன் internal energy is du,
change in temperature is dt. So students, ideal gas mu, temperature T, volume V, pressure P. It is in the before reaction, before heat. Heat க்கு முன்னாடி பாருங்க, when we give the heat, temperature is increases by dt. Also there is no work done, but the heat flows to the system will increases internal energy, that is change in internal energy is du. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ அந்த கேஸ்னுடைய ஏன்னா குறிப்பிட்ட மோல், அந்த கேஸ்னுடைய மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சிவின்னு வச்சுக்கோங்க. சிவி இதான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் எ கான்ஸ்டன்ட் வால்யூம். ரைட்டுங்க. இப்போது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிஃபோர் கொஷின் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டு பார்த்தோம் நம்ம. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரிசல்ட் வி ஹாவ் டு கன்க்ளூட் தட் நம்ம என்ன சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், Q = ms delta T. அதே தான் இங்கே வந்து எனர்ஜி இன்க்ரீசஸ் இன் எனர்ஜி ஈக்குவல் டு mu CV dt அப்படின்னு முதல்ல இதை போட்டு தான் நம்ம இதை கொண்டு வந்தோம். பட் ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து மாற்றிட்டாங்க பாருங்கள். நம்மளுக்கு என்ன தேவை, இந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இது மட்டும் அங்கே வச்சுக்க, மற்றெல்லாம் கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. திட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1, 2ன்றது நான் போட்டுக்கிறோமா, புக்கில் வேறு மாதிரி இருக்கும். 8.31, 32ன்னு இருக்கும். நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி போட்டாலும் ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள் இது மாதிரி போட்டாலும் ஓகே. ரைட், ஏன்னா இந்த கொஷின் நம்ம எழுதும்போது இது ப்ரீவியஸ் கொஷின், இந்த ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் த கேஸ் இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ வந்து ஹீட் கொடுத்துட்டோம், அதனால் இப்படி ஆகி போச்சு, இதெல்லாம் ஓகேவா. அப்போ அந்த கேஸ் வந்து ஹீட் பண்ணுறோம் எவ்வளோனா, ஹீட்டை கொடுத்ததுனால அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம். பட் நவ் த கேஸ் இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு இந்த என்ன பண்ணுறது, இந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கேஸில். அப்போ வந்து ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்டனுடைய ஒர்க் எதுவுமே நடக்காததுனால ஸோ த ப்ரெஷர் இஸ் த கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட், த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பை டிடி. இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ ஹீட் பட் டெம்பரேச்சர் கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் பை டிடி. இப்போ வந்து ஒரு கியூ ஹீட் நம்ம சப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ஒரு கியூ ஹீட் சப்ளை பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் ஒரு கொஷினுக்கு போகிறோம், அவர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பை டிடி, அது ஓகே இன்க்ரீஸ் ஆகுது ஹீட் கொடுக்குறதுனால. இஃப் ஒரு வேளை இந்த கியூ ஹீட் சப்ளைடு கொடுத்தாச்சு, த வால்யூம் சேஞ்ச் டு டிவி, வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷரு கான்ஸ்டன்ட்டு. இது எந்த கொஷின் சொல்லுங்கள், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஞாபகம் இருக்கணும். அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ when pressure is a constant and also by giving the heat automatically that volume is changes from certain value dV value. So from the specific capacity of a gas at constant temperature, Q is equal to mu into Cp dt அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சார் என்ன சார் நீங்கள் அங்கே எஸ்பிடிடி தானே நம்ம பார்த்தோம், இங்கே சிபிடிடின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல்னு சொல்லிட்டோம். மோல்னு சொன்னதுனால தான் இந்த சி டினோட் பண்ணுறோம். ஸோ Q is equal to mu Cp dt எங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் பார்த்துக்கிறோம். இங்கே வந்து இங்கே வால்யூம், இங்கே டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்னல் எனர்ஜி, இங்கே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சேஞ்ச் இன் வால்யூம். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இங்கே ஏதோ ஒரு ஒர்க்கு நடக்குது. அந்த ஒர்க்கு நடந்தால் எவ்வளோ நடந்திருக்கும், அந்த ஒர்க் நடந்தால் எவ்வளோ நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே நம்ம பார்த்துக்கிறோம். அந்த பி, இந்த டபிள்யூ ஈக்குவல் டு பிடி எப்படி பார்த்துருப்பா பாருங்கள். ஒர்க் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் பிடிவின்னு நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது டிடபிள்யூ ஈக்குவல் டு பிடிவி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும். ஸோ இதை நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு வேலை நடக்குது அப்படின்னா W ஈக்குவல் டு பிடிவி, ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ஏன்னா பிகாஸ் ஹியர் ப்ரெஷர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா படி, தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா வந்து பை த சிஸ்டம் ஆன் த சிஸ்டம் 2 இருக்குது. பட் ஸ்டேட்மெண்ட் வந்து பை த சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. பை த சிஸ்டம் சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா, பை த சிஸ்டம்னா Q ஈக்குவல் டு டிவி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், இங்கே பாருங்கள், du ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூன்னு வந்திருக்கும். எங்கே, பை த சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் படி. ஆன் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாங்க du ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூன்னு வரும் ஆன் த சிஸ்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ளே நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், du மட்டும் இங்கே வச்சுக்கிறேன்,
இதெல்லாம் கவனிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் த சிஸ்டம், இது பை த சிஸ்டம். ஸோ சிஸ்டத்தின் அடிப்படையில் நடக்கிறதுனால ஸோ பை த சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டு du ஈக்குவல் டு q ப்ளஸ் இங்கே என்னென்ன நியூட்டன் ஃபஸ்ட்டாக தெர்மோடைனமிக்ஸ் படி ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிவன் ஹீட் ஈக்குவல் டு இங்கே q மட்டும் இங்கே வச்சுங்க du ப்ளஸ் ஒர்க்கு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துடும். அப்போ இது என்னது பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஹீட்டு டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் மோலார் ஒர்க் டன் அப்புறம் ஃபர்ஸ்ட் லா டைனமிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன பாருங்கள் q இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், du இந்த இருக்குது, ஒர்க்கு இந்த இருக்குது. இப்போ இதை எடுத்து போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் q ஈக்குவல் டுனா மியூ சிபி டிடி. அடுத்தது dv ஈக்குவல் டுனா du ஈக்குவல் டுனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மியூ சிவி டிடி. இது சிபி டிடி சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள் ஒர்க்கு ஈக்குவல் டுனா கொடுத்துருக்காங்க, w ஈக்குவல் டுனா கொடுத்துருக்காங்க pdv. இப்போ அது எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்தது ஃபார் மோல் ஆஃப் ஐடியல் கேஸ். இப்போ வந்து நம்ம பார்த்து சாதாரணமாகவே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒரு மோலுக்கு பார்த்தீங்கன்னாங்க அது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா PV ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மறந்துடக்கூடாது. PV ஈக்குவல் டு ஆர்டி மியூ ஆர்டி. சரிங்க. இப்போ இதில் இந்த PVக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். PV ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம்னா இங்கே பாருங்கள் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் ஹியர். இப்போது யூவி மெத்தட் P வச்சுக்கிட்டு டிவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் PdV, வி ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு டிபியை பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிபி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாச்சு. இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. டிடியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து நான் சொல்லிட்டேன். ஹியர் P வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டு. அது கான்ஸ்டன்ட்ன்றதுனால ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் இருக்கு பாருங்கள் கான்ஸ்டன்ட்ன்றதுனால அது வந்து dp ஈக்குவல் டு 0. இந்த பார்ட் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ 0 ஆகிட்டால் மீதி என்ன இருக்கும் பாருங்கள் PdV ஈக்குவல் டு மியூ ஆர் டிடி. நல்லா கவனிக்கணும். PdV ஈக்குவல் டு மியூ ஆர் டிடி. இதை எடுத்து போய் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் நம்ம இந்த PdVக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் மியூ சிபி டிடி மியூ சிவி டிடி. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் மியூ ஆர் டிடி. அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள் இதில் வந்து எல்லா மியூ கேன்சல் ஆகிடுச்சு. மீது என்ன இருக்குது சிபிடிடி சிவிடிடி ப்ளஸ் ஆர்டிடி. இதில் இந்த டிடியில் கேன்சல் பண்ணுறேங்க. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். இப்போது சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர் அதான் நான் கொடுத்துட்டேன். அல்லது சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதான் திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன். இது பேர் தான் மேயர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன உணர்த்துது அப்படின்னாங்க the molar specific heat capacity of ideal gas ஒரு ஐடியல் கேஸுடைய மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எப்போவுமே இஸ் கிரேட்டர் தன் த மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூமோட அது எப்பவுமே என்ன இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. அதே தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த எஸ்பினாலே ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் எப்போயுமே ப்ரெஷர் எப்போவுமே அதிகமாக இருக்கும் வால்யூமை விட அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன ஒர்க்கே நடக்காத போது ஒர்க் எப்படி நடக்கும் இந்த பிஸ்டன் மேலே ஏறி இறங்கும்போது தான் ஒர்க் நடக்கும். ஹீட் கொடுக்கும்போது அதில் குறிப்பிட்ட அளவு அந்த கேஸில் மட்டும்தான் அப்போ ஆற்றல் மட்டுமே அதிகப்படியாகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த மேயர் ரிலேஷன் அப்படின்னு கேட்பாங்க அல்லது எக்ஸ்பிளைன் த டெரிவேஷன் ஆஃப் மேயர் ரிலேஷன் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.